நெட்வொர்க்கை வந்து ரெப்ரசென்ட் பண்றது நெட்வொர்க் ஐடி. இந்த எந்த ஒரு சிஸ்டத்துக்குமே நம்ம அசைன் பண்ண முடியாது நெட்வொர்க் ஐடியை. ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்னா அந்த நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் யூசபிள் அட்ரஸ், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஹோஸ்ட். இப்போ வந்து லாஸ்ட் ஹோஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு வந்து 85 டாட் ஹோஸ்ட் பிட் எல்லாமே ஒன்றுன்னு அப்ளை பண்ணுங்க. எக்ஸப்ட் லாஸ்ட் ஆக்டேட் லாஸ்ட் பிட் ஒன்றுங்கிறத வந்து 0 பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஹோஸ்ட் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஹோஸ்ட் பிட் எல்லாமே ஒன்று அப்ளை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 டாட் 1 2 3 4 5 6 7 8 டாட் 1 2 3 4 5 6 7 0. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் பிட்டை மட்டும் நீங்கள் 0 பண்ணிக்கிறீங்க. அதாவது ஹோஸ்ட் பிட்டில் எல்லா பிட்டுமே ஒன்று அப்ளை பண்ணிட்டு லாஸ்ட் ஆக்டேட் லாஸ்ட் பிட்டு மட்டும் 0 அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே வந்து டெசிமல் ஃபார்மேட்டுக்கு எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஹோஸ்ட் கிடைச்சிடும். ஸோ 85.255.255.254. ஸோ இது வந்து லாஸ்ட் ஹோஸ்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி. ப்ராட்காஸ்ட் ஐபி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 85 டாட் ஹோஸ்ட் பிட் எல்லாமே ஒன்று அப்ளை பண்ணுங்க. பைனரியில் ஹோஸ்ட் பிட் எல்லாமே ஒன்று அப்ளை பண்ணிட்டு அதோட கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி கிடைச்சிரும். 1 2 3 4 5 6 7 8 டாட் 1 2 3 4 5 6 7 8 டாட் 1 2 3 4 5 6 7 8. ஓகே. ஸோ இது அப்படியே எடுத்து டெசிமல் ஃபார்மேட்டில் எழுதினீங்கன்னா 85.255.255.255. ஸோ இதுதான் வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம நெட்வொர்க் ஐடி ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட், லாஸ்ட் ஹோஸ்ட் அண்ட் ப்ராட்காஸ்ட் ஐபி வந்து கண்டுபிடிச்சாச்சு. எதுக்குன்னா 85.100.200.150. ஸோ இது வந்து ஒரு ஐபி. இந்த ஐபியை வச்சு நீங்கள் வந்து எப்படி நெட் ஐடி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், லாஸ்ட் ஹோஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அண்ட் ப்ராட்காஸ்ட் ஐபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து என்ன ப்ரொசீஜர்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே வந்து நீங்கள் அந்த ஐபியோட ஃபர்ஸ்ட் ஆக்டேட் மட்டும் செக் பண்ணுங்க. அது வந்து கிளாஸ் ஏல வருதா, கிளாஸ் பியில் வருதா, கிளாஸ் சியில் வருதா. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் கிளாஸ் ஏவோட ரேஞ்ச் வந்து 1 to 126. ஸோ இப்போ அந்த 85ங்கிறது வந்து கிளாஸ் ஏல தான் வருது. ஸோ கிளாஸ் ஏவா இருந்தால் டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்ன 255.0.0.0. ஸோ டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் 255.0.0.0னா ஃபர்ஸ்ட் 8 பிட் வந்து நெட்வொர்க் பிட்ஸ், ரிமைனிங் இருக்கிற 24 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ். ஸோ இப்போ நெட்வொர்க் பிட்ஸ்னா அந்த நெட்வொர்க்ல வந்து அந்த பிட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகாது. ரிமைனிங் இருக்கிற 24 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த 8 பிட் வந்து சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டன்ட். ஸோ அதனால வந்து அந்த 85ங்கிறத அப்படியே எடுத்து நான் டெசிமல் வேல்யூ அப்படியே எழுதியாச்சு. ரிமைனிங் இருக்கிற 24 பிட் ஹோஸ்ட் பிட்ஸை நான் என்ன ஃபார்மேட்ல எழுதுறேன்னா பைனரி ஃபார்மேட்ல எழுதுறேன். அந்த 24 பிட்ஸுமே வந்து நான் 0 அப்ளை பண்ணிடுறேன் பைனரி ஃபார்மேட்ல. அதுக்கப்புறம் அந்த அப்படியே எடுத்து டெசிமல் ஃபார்மேட்ல எழுதணும் அப்படின்னா நெட்வொர்க் ஐடி வந்து கிடைச்சிரும். ஸோ நெட்வொர்க் ஐடி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஹோஸ்ட் பிட் எல்லாமே வந்து 0 பண்ணிட்டு கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ எடுத்து எழுதணும்னா நமக்கு வந்து நெட்வொர்க் ஐடி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஹோஸ்ட் பிட் எல்லாமே 0 வச்சுக்கிட்டு லாஸ்ட் ஆக்டேட் லாஸ்ட் பிட் மட்டும் ஒன்று அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் வந்து கிடைக்கும் 85.0.0.1. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஹோஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹோஸ்ட் பிட் எல்லாமே ஒன்று அப்ளை பண்ணிட்டு லாஸ்ட் ஆக்டேட் லாஸ்ட் பிட் மட்டும் 0 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஹோஸ்ட் கிடைச்சிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஹோஸ்ட்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அந்த நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் யூசபிள் ஐபி அட்ரஸ் என்ன, லாஸ்டா யூசபிள் ஐபி அட்ரஸ் என்ன, அதுதான். அது ஸ்டார்டிங் டு எண்டிங் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஹோஸ்ட். இதுல நெட்வொர்க் ஐடியும் ப்ராட்காஸ்ட் ஐபியும் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ஐடிங்கிறது வந்து ஒரு என்டையர் நெட்வொர்க்கை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நெட்வொர்க் ஐடி மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. ப்ராட்காஸ்ட் ஐபிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நெட்வொர்க்ல வந்து ஒரு 10 சிஸ்டம் இருக்குது. அந்த 10 சிஸ்டத்துக்குமே வந்து ஐபி அசைன் ஆயிடுச்சா இல்லைன்னு எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு போய் நீங்க ஐபி கான்ஃபிக் கொடுத்து செக் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் வந்து அந்த ப்ராட்காஸ்ட் ஐபி கொடுத்து பிங் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்கிற 9 ஐபியுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை கொடுக்கும். ஸோ அப்போ வந்து அந்த 9 ஐபியுமே அசைன் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து ப்ராட்காஸ்ட் ஐபின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோட நான் லேட்டரா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 150. So 150.150.200.100. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்டேட் செக் பண்ணுங்க 150. இது வந்து கிளாஸ் ஏவா, கிளாஸ் பியா, கிளாஸ் சியா? ஸோ 150ங்கிறது வந்து கிளாஸ் பி. ஏன்னா 128 to 191 வந்து கிளாஸ் பியோட ரேஞ்சு. ஸோ அப்போ அந்த 150 வந்து கிளாஸ் பியில் தான் வருது. ரிமைனிங் 3 ஆக்டேட் வந்து நீங்கள் செக் பண்ண வேணாம். ஸோ கிளாஸ் பினா டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்ன 255.255.0.0.
இதான் வந்து கிளாஸ் பியோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். ஸோ இப்போ இதில் வந்து எத்தனை பிட் வந்து நெட்வொர்க் பிட்ஸு? 16 பிட்ஸ் வந்து நெட்வொர்க் பிட்ஸ். ஏன்னா சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.0.0. அப்போனா வந்து 16 பிட்ஸ் வந்து நெட்வொர்க் பிட்ஸ், ரிமைனிங் இருக்கிற 16 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ். இப்போ வந்து 16 பிட்ஸ் நெட்வொர்க் பிட்ஸ்னா அது வந்து கான்ஸ்டன்ட், அந்த நெட்வொர்க்ல சேஞ்ச் ஆகவே ஆகாது. ரிமைனிங் இருக்கிற 16 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ், அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா அந்த நெட்வொர்க் பிட்ஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதனால அதை அப்படியே வந்து நான் டெசிமல் ஃபார்மேட்ல எழுதுறேன். 150.150. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் நெட் ஐடி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ நெட் ஐடி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஹோஸ்ட் பிட் எல்லாமே வந்து நான் ஜீரோவா அப்ளை பண்ணும். ஸோ இப்போ வந்து இதுல வந்து எத்தனை பிட் ஹோஸ்ட் பிட்? இந்த 16 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த 16 பிட்ஸுமே வந்து நான் பைனரி ஃபார்மேட்ல ஜீரோவா அப்ளை பண்றேன். 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த 16 பிட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கிற ஹோஸ்ட் பிட்ஸ் எல்லாமே நான் ஜீரோவா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதை அப்படியே எடுத்து நான் டெசிமல் ஃபார்மேட்ல எழுதுனேன் அப்படின்னா எனக்கு வந்து நெட் ஐடி வந்து கண்டுபிடிச்சிருவேன். 150.150.0.0. இதுதான் வந்து நெட் ஐடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணா ஹோஸ்ட் பிட்ல லாஸ்ட் ஆக்டேட் லாஸ்ட் பிட் மட்டும் நான் ஜீரோவா இருக்கிறதா ஒன்றுன்னு சேஞ்ச் பண்ணா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் வந்து கிடைச்சிரும். 150.1234567.8.1234567.8. ஸோ ஹோஸ்ட் பிட்ல லாஸ்ட் ஆக்டேட் லாஸ்ட் பிட் மட்டும் நான் ஒன்றும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதை அடுத்து அப்படியே நான் டெசிமல் ஃபார்மேட்ல எழுதுனேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஹோஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். லாஸ்ட் ஹோஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணா ஹோஸ்ட் பிட் எல்லாமே நீங்க ஒன்று அப்ளை பண்ணுங்க, எக்ஸப்ட் வந்து லாஸ்ட் ஆக்டேட் லாஸ்ட் பிட்டை மட்டும் ஜீரோன்னு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஹோஸ்ட் கிடைச்சிரும். 150.150.1234567.8.1234567.0. ஸோ இப்போ வந்து 150.150.255.254 இது வந்து லாஸ்ட் ஹோஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ராட்காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ப்ராட்காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஹோஸ்ட் பிட் எல்லாமே வந்து ஒன்று அப்ளை பண்ணிட்டு அதை கரஸ்பாண்டிங் டெசிமல் ஃபார்மேட்ல எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி கிடைக்கும். ஸோ 150.150.1234567.8.1234567.8. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 150.150.255.255 இது வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஸோ இப்போ வந்து செகண்ட் கொஸ்டின் 150, 150, 200, 100 இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம நெட் ஐடி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட், லாஸ்ட் ஹோஸ்ட் அண்ட் ப்ராட்காஸ்ட். ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து ஒரு நெட்வொர்க் ஒரு ஐபி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நெட் ஐடி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, லாஸ்ட் ஹோஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அண்ட் ப்ராட்காஸ்ட் ஐபி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ப்ரொசீஜர். ஸோ நெட் ஐடினா ஹோஸ்ட் பிட் எல்லாமே ஜீரோவா அப்ளை பண்ணிக்கிங்க பைனரி ஃபார்மேட்ல. அதுக்கப்புறம் அதை கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூல எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் ஐடி கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஹோஸ்ட் பிட் எல்லாமே ஜீரோவா வச்சுக்கோங்க, லாஸ்ட் ஆக்டேட் லாஸ்ட் பிட் மட்டும் ஒன்றும் சேஞ்ச் பண்ணுங்க. அதை அப்படியே கரஸ்பாண்டிங் டெசிமல் ஃபார்மேட்ல எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஹோஸ்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பிட் எல்லாமே வந்து ஒன்றுன்னு அப்ளை பண்ணிக்கோங்க, எக்ஸப்ட் வந்து லாஸ்ட் ஆக்டேட் லாஸ்ட் பிட் மட்டும் ஜீரோன்னு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதை அப்படியே வந்து டெசிமல் ஃபார்மேட் எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஹோஸ்ட் கிடைக்கும். ப்ராட்காஸ்ட் ஐபினா ஹோஸ்ட் பிட் எல்லாமே வந்து ஒன்று அப்ளை பண்ணிட்டு கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி வந்து கிடைக்கும். ஓகே. இது வந்து இந்த 150ங்கிறது வந்து கிளாஸ் சியோட இது. நெக்ஸ்ட் வந்து அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 200.200.200.0. ஸோ இப்போ வந்து இந்த 200ங்கிறது வந்து கிளாஸ் ஏல வருதா, கிளாஸ் பியில் வருதா, கிளாஸ் சியில் வருதா? 200ங்கிறது வந்து கிளாஸ் சியில் வருது. ஏன்னா வந்து கிளாஸ் சியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 192 to 223. ஸோ அப்போ வந்து டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 255, 255, 255.0. ஸோ இதில் எத்தனை பிட் வந்து நெட்வொர்க் பிட்ஸு? 24 பிட்ஸ் வந்து நெட்வொர்க் பிட்ஸு. ஹோஸ்ட் பிட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 8 பிட்ஸ் மட்டும்தான் ஹோஸ்ட் பிட்ஸ். ஸோ இப்போ வந்து நெட்வொர்க் பிட்ஸ்னா அது வந்து கான்ஸ்டன்ட்டாக அந்த நெட்வொர்க்கில் சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ அப்படியே வந்து டெசிமல் வேல்யூ எழுதிக்கிங்க 200.200.200. ஓகே. ரிமைனிங் 8 பிட் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ். ஸோ அந்த ஹோஸ்ட் பிட் எல்லாமே வந்து ஜீரோவாக வச்சுக்கோங்க. 5 6 7 8. ஸோ இப்போ நெட்வொர்க் ஐடி ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணணும்? ஹோஸ்ட் பிட் எல்லாமே ஜீரோவாக வச்சுட்டு அதை அப்படியே வந்து டெசிமல் ஃபார்மேட்டில் எடுத்து எழுதணும்னா நமக்கு நெட் ஐடி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 200.200.200.0 இதுதான் வந்து நெட்வொர்க் ஐடி. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணணும்? ஹோஸ்ட் பிட் எல்லாமே வந்து ஜீரோவாக வச்சுக்கணும், எக்ஸப்ட் வந்து லாஸ்ட் ஆக்டேட் லாஸ்ட் பிட் மட்டும் ஜீரோவா ஒன்றுன்னு அப்ளை பண்ணுறோம். ஒன்றுன்னு அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 1. ஸோ இது அப்படியே வந்து டெசிமல் ஃபார்மேட்டில் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் யூசபிள் அட்ரஸ்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பிட் எல்லாமே ஜீரோவாக வச்சுக்கிட்டு லாஸ்ட் ஆக்டேட் லாஸ்ட் பிட் மட்டும் ஜீரோவாக வச்சுக்கிறீங்க 1 2 3 4 5 6 7 0. ஸோ இது அப்படியே கரஸ்பாண்டிங் பைனரி ஃபார்மேட்டில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஹோஸ்ட் வந்து கிடைக்கும் 200.254. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராட்காஸ்ட் டைப்னா ஹோஸ்ட் பிட் எல்லாமே வந்து ஒன்றுன்னு அப்ளை பண்ணிவிட்டு அதை கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் டைப் கிடைக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது அப்படியே வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதினீங்கன்னா 200 255 டெசிமல் ஃபார்மேட்டில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் டைப் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் வந்து கிளாஸ் ஏ ஒரு ஐபி, கிளாஸ் பி ஒரு ஐபி அண்ட் கிளாஸ் சி ஐபி வச்சு நான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஐபி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே பார்க்க வேணாம், ஃபர்ஸ்ட் ஆக்டேட் மட்டும் செக் பண்ணுங்க. அது வந்து கிளாஸ் ஏல வருதா, கிளாஸ் பியில் வருதா, கிளாஸ் சியில் வருதா. இப்போ வந்து கிளாஸ் ஏல வருது அப்படின்னா ஸோ அதை வந்து அதோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஸோ டிஃபால்ட் மாஸ்க் எழுதிருக்கு அப்புறம் சப்நெட் மாஸ்க் எழுதிருக்கு அப்புறம் இதில் வந்து எத்தனை பிட் வந்து நெட்வொர்க் பிட்ஸ், எத்தனை பிட் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ்னு கண்டுபிடிங்க. இப்போ நெட்வொர்க் பிட்ஸ்னா அது கான்ஸ்டன்ட், அந்த நெட்வொர்க்ல சேஞ்ச் ஆகாது. அப்போ வந்து அந்த நெட்வொர்க் பிட்ஸோட டெசிமல் வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து ஹோஸ்ட் பிட் வந்து சேஞ்சபிள் ஆகும் நெட்வொர்க்ல. அப்போ அந்த ஹோஸ்ட் பிட்ஸ் எல்லாமே வந்து பைனரி ஃபார்மேட்ல எல்லாமே ஜீரோவா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க நெட்வொர்க் ஐடி, ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட், லாஸ்ட் ஹோஸ்ட், ப்ராட்காஸ்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெட்வொர்க் ஐடி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஹோஸ்ட் பிட் எல்லாமே ஜீரோவா வச்சுக்கிட்டு அதை கரஸ்பாண்டிங் டெசிமல் ஃபார்மேட்ல எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் ஐடி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் போனா ஹோஸ்ட் பிட் எல்லாமே ஜீரோவா வச்சுக்கிட்டு லாஸ்ட் ஆக்டேட் லாஸ்ட் பிட் மட்டும் ஒன்று அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி அதை கரஸ்பாண்டிங் டெசிமல் ஃபார்மேட்ல எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஹோஸ்ட்னா ஹோஸ்ட் பிட் எல்லாமே வந்து ஒன்று அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் ஆக்டேட் லாஸ்ட் பிட் மட்டும் ஜீரோவா வச்சுக்கோங்க. அதை கரஸ்பாண்டிங் டெசிமல் ஃபார்மேட்ல எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஹோஸ்ட் கிடைக்கும். ப்ராட்காஸ்ட் ஐபினா ஹோஸ்ட் பிட் எல்லாமே ஒன்று அப்ளை பண்ணிட்டு அதை கரஸ்பாண்டிங் டெசிமல் ஃபார்மேட்ல எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி கிடைக்கும். ஸோ ஒரு நெட்வொர்க்ல நெட் ஐடிங்கிறது வந்து ஒரு என்டையர் நெட்வொர்க் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதா வந்து நெட்வொர்க் ஐடின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் நம்ம யூஸ் பண்ணுவோம், பின்னாடி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்ங்கிறது வந்து அந்த நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் யூசபிள் ஐபி அட்ரஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி லாஸ்ட் ஹோஸ்ட்ங்கிறது வந்து லாஸ்ட் யூசபிள் அட்ரஸ். ப்ராட்காஸ்ட் டைப்பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 சிஸ்டத்தில் நீங்கள் ஐபி அசைன் பண்ணிக்கிறீங்க. அந்த 10 சிஸ்டத்துக்குமே ஐபி அசைன் ஆகிருக்கான்னு நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டம்லையும் போய் நீங்கள் ஐபி கான்ஃபிக் கொடுத்து செக் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் அந்த லேண்ட் நெட்வொர்க்கில் வந்து அந்த ப்ராட்காஸ்ட் ஐபி வச்சு நீங்கள் பிங் பண்ணீங்க அப்படின்னா ரிமைனிங் 10 சிஸ்டத்துக்கும் அசைன் பண்ணியிருக்கிற ஐபி எல்லாமே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும். ஸோ அதான் வந்து ப்ராட்காஸ்ட் ஐபின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆன்சர் 85 100 200 150 இது கொஸ்டின். ஸோ சப்நெட் மாஸ்க் வந்து இது வந்து கிளாஸ் ஏ. ஸோ இது டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். ஸோ நெட்வொர்க் ஐடி, ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட், லாஸ்ட் ஹோஸ்ட் அண்ட் ப்ராட்காஸ்ட். ஸோ இது வந்து கிளாஸ் பியோட ஒரு எக்ஸாம்பிள். சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 255 0.0. ஸோ நெட்வொர்க் ஐடி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட், லாஸ்ட் ஹோஸ்ட் அண்ட் ப்ராட்காஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் சி, கிளாஸ் சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் வந்து 255 0. ஸோ நெட்வொர்க் ஐடி வந்து 200 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் வந்து 1, லாஸ்ட் ஹோஸ்ட் 254 அண்ட் ப்ராட்காஸ்ட் வந்து 255. ஸோ இந்த வீடியோ டியூட்டோரியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஸோ இந்த 10 and 172 and 192 இந்த 3 கொஸ்டின்ஸோட நெட் ஐடி, ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஹோஸ்ட் அண்ட் ப்ராட்காஸ்ட் ஐடி வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எனக்கு அப்படியே அந்த யூடியூப் இதிலே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிசிஎன்ஏ கோர்ஸ் ஓரியன்டாக ஃபுல்லாமே வந்து தமிழில் தான் இந்த வீடியோஸ்லாம் நான் போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.